நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் 14/3/2024 2 மணி அளவில் பஞ்சமை திதியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிர தசையில் பிறக்கிறது. நம்ம ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்க்கலாம். பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்தில் மிதுன லக்னம், லக்னத்திற்கு 4 கேது, லக்னத்திற்கு 8 செவ்வாய், 9 மாறுகிறார். செவ்வாய் சனி சுக்கிரன் 9, சூரியன் புதன் ராகு 10, சந்திரன் குரு 11. என்றென்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களே, தற்போது நிகழக்கூடிய வரக்கூடிய பங்குனி மாதமானது நமக்கு எப்படி இருக்கும்? அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களே, இந்த பங்குனி மாதம் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இது பங்குனி மாதம் கடைசி மாதம் மட்டுமல்ல, வருஷத்தின், அதாவது ஃபினான்சியர் என்று சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் மார்ச் மாதம் கடைசி மாதமாக அமைவதனால், அது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் சந்திரனும் குருவும், 10 சூரியனும் புதனும் ராகுவும், அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது மிதுன லக்னத்திற்கு இவை அமைந்திருப்பதால் நமக்கு நல்லதொரு லாபத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம், இந்த அஸ்வினி மகம் மூலம் கேது தசை, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேது 4ஆம் இடத்தில், மிதுனத்திலிருந்து 4 நமக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6இல் கேதுவும் 12இல் ராகுவும் நான் அடிக்கடி சொல்வது போல் மிக மிக ஏற்றமாக இருக்கக்கூடியது. அதுவும் குருவினுடைய வீட்டில், குரு நமக்கு நம்முடைய ராசியில் இருக்கிறார், சந்திரனோடு இருக்கிறார். அதனால் இந்த மாதமும் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன், இந்த சுக்கிரன் நமக்கு 11இல் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மேஷத்திற்கு லாபத்தில் சனியோடு ஸ்திர ராசியோடு சேர்ந்து சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அவர் கூடவே செவ்வாயும் இருப்பதால் பணப்பழக்கம் அதிகம் இருந்தாலும், நல்ல பணப்பழக்கம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகம் இருந்தாலும் சிறு சிறு இன்னல்கள் சிக்கல்கள் வந்து செல்லும். அதாவது சிக்கல்கள் என்னெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உழைக்க வேண்டி வரலாம். அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உழைப்பதன் மூலம் எக்ஸ்ட்ரா மணி நமக்கு வந்து சேரும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால். சூரியன் நமக்கு 12இல் இருக்கிறார். 12இல் சூரியன் மேஷத்திலிருந்து 12இல், அதாவது ராகுவோடு புதனோடு சேர்ந்து சூரியன் குருவினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். சிறு சிறு இன்னர்கள் உபாதைகள் வந்து சேரும். அதிகமாக அலைய வேண்டாம். மாத்திரை எடுத்துக்கொள்வர்கள் மறதியின் காரணமாக மாத்திரை எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டாம். அது அவர்களுக்கு உபாதைகளை கொடுக்கும். அதாவது ருட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க, ருட்டீன் லைஃப்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன் இருந்ததுன்னா அந்த டீவியேஷன் நமக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். பொதுவாக மேஷராசிக்காரர்களாக நமக்கு இந்த பங்குனி மாதம் மேன்மையும் ஏற்றத்தையும் தான் பொதுவாக தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. நாம் இதை பார்க்கும்போது லக்னத்திற்கு, அதாவது மேஷத்திற்கு 4ஆம் வீடு, 1 2 3 4ஆம் வீடு சந்திரன் மேஷத்திலேயே அமர்ந்திருக்கிறான் மாதம் பிறக்கும் போது. அதனால் வீடு மனை வாகனம் வாங்குபவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான அடி கோலுவது மிக மிக நல்லது. நாம் நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்காக ஆண்டவன் அருளும் நம்முடைய லக்ன பலனும் மற்ற கிரகங்களின் நிலைமையும் நம்மளுக்கு சாத்தியமாக இருப்பதால் நாம் அதற்கு முன்னோடியாக நாம் முன்னைக்காலை எடுத்து வைத்தோமேயானால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும், அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது. அது அடுத்தது, நம் இருக்கக்கூடிய வீடு மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கலாம், புது புது விஷயங்கள் வாங்கி போடலாம், மேஜை நாற்காலி அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி போடலாம் மேஷ ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வருவதற்கு அந்த பங்குனி மாதம் நன்றாக இருக்கிறது. மார்ச் மாதம் தானே அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு நம்முடைய ரிலேட்டிவ்ஸுடைய மேரேஜாக இருக்கலாம், சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போது, அல்லது மாசி மாதத்தினுடைய கடைசியில். அதாவது பங்குனி மாதம் நமக்கு அதனால் உற்சாகம் அதிகமாக இருக்கக்கூடியதாக மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்தது
நாம் பிஸ்னஸ் செய்பவர்களாக இருந்தால் இந்த எஸ்பெஷலி ரீட்டைல் பிஸ்னஸுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வட்டிக்கு வாங்குவதற்கு அவசரப்பட்டு வட்டிக்கு வாங்காமல் சிறு தொழில் குழு வியாபாரிகள் கொஞ்சம் நிதானமாக அந்த வட்டியை வாங்கினோமேயானால், ஏன்னா நமக்கு என்ன இன்றைக்கி 2 லட்சம் வாங்கினோம்னா 2 லட்சத்து வாங்கி அது செலவு செய்துவிட்டு அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு மேலே 2 லட்சம் வாங்கலாம். அவசரப்பட்டு 4 லட்சம் வாங்கி அதற்கு வட்டி கட்டும்படி வச்சிருக்க வேண்டாம். அது மேஷராசிக்காரர்களாய் நமக்கு இது தவிர பிரிண்டிங் ஸ்டேஷனரி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இருப்பவர்களுக்கு, அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராகுவின் கூட சூரியனும் புதனும் குருவனுடைய வீட்டில் மீனத்தில் இருப்பதால் வெளிநாடு செல்பவர்கள் சிறு சிறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதாவது நாம் நினச்சிட்டு இருக்கிற சமயத்துக்கு விசா வராது, கொஞ்ச நாள் தள்ளி போகலாம். அதற்காக மனக்கவலை கொள்ள வேண்டாம். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். அவசரப்பட வேண்டாம், மனம் கவலை கொள்ள வேண்டாம், சிறு சிறு இன்னல்களுக்காக உடைந்து விட வேண்டாம். அதுதான் மிக முக்கியமான நாம் இந்த பங்குனி மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது. பங்குனி மாதம் அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் நமக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திரைத்துறை, இசைத்துறை, கலைத்துறை அந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடியதாக, நாம் நினைத்தது பணம் புழங்கக்கூடியதாக, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு கால் வரக்கூடியதாக, அதன் மூலம் நமக்கு மேன்மையும் பெறக்கூடியதாக. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்தில் ஒரு சுக்கிர தசை அடிக்கப் போகிறது, ஒரு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு வரப்போகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் ஷேர்ஸில் போடுறது கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கவனம் தேவையாக இருக்கக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிக கவனம் தேவை. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் ஷேர்ஸில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், இது ரெண்டும் நல்ல மேன்மையானதாக இருக்கும். நாம் எந்த அளவிற்கு மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுகிறோமோ அதை விட நல்ல 20%, 25% ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மற்றபடி பணம் புழங்கும், அது பேங்காக இருக்கலாம், ஃபைனான்சியல் கம்பெனியாக இருக்கலாம், அந்த இடத்தில் எல்லாமே முதலாளி தொழிலாளிகளுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மேஷ மாதம், அதாவது இந்த பங்குனி மாதம் மேஷ ராசிக்காரர்களை நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. அதற்காக நாம் சிறு சிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்காக நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்று சென்று வணங்கி வருதல் கட்டாயம் தேவையான ஒன்று, மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அவருடைய நட்சத்திரத்தன்று கடவுளை வணங்கி வருதல், வீட்டிலேயே ஒரு ஆராதனம் செய்தல், ஒரு சின்ன ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்தல், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செய்து வந்தமையானால் இந்த பங்குனி மாதம் நமக்கு நன்றாக இருக்கும். கவலை வேண்டாம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.